வாட் இஸ் ஷீ ஆஷ்? இதை வந்து ஷீ ஹேஷ்னு சொல்ல மாட்டாங்க, இதை வந்து ஷீ ஷார்ப்னு சொல்லுவாங்க. ஷீ ஷார்ப், அதாவது ஷீ ஹேஸ் இஸ் pronounced ஷீ ஷார்ப். இட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. இது யார் கிரியேட் பண்ணாங்க? மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் தட் ரன்ஸ் ஆன் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் ரன் ஆகும். இது வந்து இதில் ரன் ஆகும், டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் ரன் ஆகும். சி ஷார்ப் as root from the C ஃபேமிலியை ரூட் பண்ணியிருக்கோம். and the language is close to other popular language like C++ and Java. இது ரெண்டுமே க்ளோஸ் டு த ரிலேட்டிவாக இருக்கும். நீங்கள் சி ஷார்ப் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் C++ ஈஸியாக கற்றுக்கலாம், ஜாவாவும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் சி ஷார்ப் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 2002ல் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? அண்ட் வேர் டு வி யூஸ் சி ஷார்ப்? சி ஷார்ப்பை நம்ம எங்கப்பா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நம்ம சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் லைக் நம்ம பிபிடி, வேர்டு, அப்புறம் வந்து அடோபு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன்னா பாப்புலராக நம்மளுக்கு என்ன தெரியும்? குரோமு, மொசிலஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சி ஷார்ப்பில் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம மேக் யூஸ் பண்ணால் சஃபாரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணலாம். வெப் சர்வீசஸ், அதாவது வெப் சர்வீஸில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கும் நம்ம சி ஷார்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ், நார்மலாக ஒரு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணும் போதும் நம்ம சி ஷார்ப்பு அந்த டெவலப் பண்ணுறதுக்கு, வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து HTML அப்புறம் சிஎஸ்எஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சி ஷார்ப் வச்சு ஒரு லாங்குவேஜ், அதாவது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மாதிரி சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். கேம்ஸ், மொபைல் கேம்ஸ், அப்புறம் டெஸ்க்டாப் கேம்ஸ், எல்லா கேம்ஸுக்கும் நம்ம சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணலாம். விஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இதுக்கும் நம்ம சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் அப்ளிகேஷன், டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL, SQL சர்வர், ஆரக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம சி ஷார்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் டு வி யூஸ் சி ஷார்ப்னா வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், வெப் சர்வீஸ், வெப்சைட்ஸ், கேம்ஸ், விஆர் அண்ட் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். அண்ட் தென் வை வி ஆர் யூஸிங் சி ஷார்ப்? ஏன்ப்பா நான் சி ஷார்ப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி ஷார்ப்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி டு லேர்ன், ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிள் டு யூஸ், யூஸ் பண்ணுறதும் சிம்பிள். இட் ஹேஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட், கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சி ஷார்ப்பில். and C Sharp is an object-oriented programming language. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். விச் கிவ்ஸ் எ கிளியர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான்ப்பா கிளாஸு, இதுதான்ப்பா ஆப்ஜெக்ட், இதுதான்ப்பா கன்ஸ்ட்ரக்டரு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அலோஸ் கோட் டு பி ரீயூஸ், இன்னெரிட்டன்ஸாக நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அதனால இன்னெரிட்டன்ஸு, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோடையை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், இன்னெரிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லோவரிங் டெவலப்மெண்ட் காஸ்ட், இதனால நம்ம வந்து டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் நம்மளுக்கு லோவாக இருக்கும். As C Sharp is close to C, C++ and Java, it makes it easy for programmers to switch to C Sharp or vice versa. அதாவது சி ஷார்ப்ல இருந்து C++, ஜாவா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி இங்கே சி டெவலப்பர் ஒரு C++, ஜாவா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா சி ஷார்ப்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதனால தான் வந்து ஒரு ஈஸி டு ஸ்விட்ச் ஃப்ரம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு சி ஷார்ப். ஸோ இதுதான் வந்து வை வி ஆர் யூஸிங் சி ஷார்ப். ஓகேங்களா?
தேங்க்யூ.